2014 முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தப்போ அப்போவே இந்த பேச்சு எடுக்கப்பட்டது. எடுக்கும்போது இதெல்லாம் நான் பண்ணுவேன், இதெல்லாம் நான் மீட்டு கொடுப்பேன், தமிழ்நாட்டின் மீனவர்களுடைய பாதுகாப்புக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னது 10 வருஷமாக எந்த செயல்பாடு இல்லாமல் இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, எல்லா வேலைகளும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் திடீர்னு ஞாபகம் வந்து இந்த நேரத்தில் திடீர்னு இது ஒரு ரிஸ்ட்ரிக்டட் இன்ஃபர்மேஷன், நாட்டின் எல்லைகள், நாட்டின் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பொதுவாக ஒரு ஆர்டிஐ மட்டும் போட்டுட்டு அதுக்கான ஒரு பதில் உடனடியாக கிடச்சிச்சுன்னா அதுவே அவங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு எக்ஸ்பிளனேஷன், இதுக்கான ஒரு புரிதல் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இதை போட்டேன் வந்துடுச்சு இதான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம். எப்படி போட்டிங்க, அதுக்கான முறை என்ன? ஏன்னா ஆர்டிஐ அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை. ஸோ ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி செயல்படுறாங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலையும் செயல்படணும். நிறைய பேர் ஆர்டிஐயோட அப்ளிகேஷன் போட்டிருந்தா இந்த விஷயத்தில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுக்கக்கூடாது, இது ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பதில் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி மிக சென்சிட்டிவான ஒரு விஷயத்துக்கு எப்படி அந்த தகவல் கிடச்சிது, பதில் கிடச்சிது, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எழுப்பி பேசுகிற இந்த நேரத்துக்கான அர்த்தம் என்ன? 10 வருஷமாக இந்த அக்கறை எங்கே போச்சு? மேடம் இப்போ தமிழிசை அம்மா போட்டிடுறாங்க, இது எப்படி கடுமையா இருக்குமா இந்த தென்சென்னை தொகுதியில் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு? 2 பேருடைய ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினராக இருந்தாலும் வேட்பாளராக இருந்தாலும் பிஜேபியோட வேட்பாளராக இருந்தாலும் டிஎம்கேவுடைய வேட்பாளர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சிட்டிங் எம்பி இங்கே கடந்த 5 வருஷத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. மிஞ்சி போன மக்கள் சொல்கிறாங்க அப்படியே அவங்களுடைய ஏசி காரில் அப்படியே தாண்டி போயிட்டுருக்கும்போது அப்பப்போ பார்த்துருக்கலாம், தவிர எந்த ஒரு தேவைக்கும் அவங்க நின்னதில்லை. மக்கள் கண்டிப்பாக இது மனசில் வச்சுருப்பாங்கன்னு இல்லை, வச்சுருக்காங்க, ஆல்ரெடி உணர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு பல இடங்களை நம்ம எல்லாரும் பார்க்குறோம், ஊடகங்களை நம்ம எல்லாரும் பார்க்குறோம், பல இடங்களில் அவங்களுக்கு வரவேற்பு இல்லாமல் அவங்கள திருப்ப அனுப்பப்பட்டிருக்கு. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மூத்த தலைவர், அவங்களுக்கு இருக்கிற அனுபவமும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு எனர்ஜி, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பற்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அரசியல் காலத்தை தாண்டி போய் ஜனாதிபதிக்கு அடுத்த இடத்துல ஆளுநருக்கு இடத்துக்கு அவங்கள ப்ரமோட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில் திடீரென்று தேர்தலை அறிவித்த பிறகு திடீரென்று அவங்கள அந்த பதவிக்கே ராஜினாமா செய்ய வச்சுட்டு அவசரமாக அவங்களுக்கு மறுபடியும் உறுப்பினர் கார்டு கொடுத்து கட்சியில் சேர்த்துக்கிட்டு இங்கே நிற்க வைக்கிறது அப்படிங்கிறது மறுபடியும் கேள்விக்குறியாக இருக்கிறது. எதனால், என்ன அவசரம், என்ன தேவை, அப்படி என்ன தேவை? அதாவது அடுத்த கட்ட தலைவர்களோ இல்லை லீடர்ஷிப்போ அது இல்லையா? அப்படி இருந்ததுன்னா அமைப்பு எந்த நிலையில் இருக்குது? அமைப்போடைய நிலையை பார்த்து தான் நாளைக்கு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பதவிக்கு இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு ஜெயிச்சு வந்தால் எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இத்தனை கேள்விகள் இதில் அடைஞ்சிருக்கு, இத்தனை விஷயங்கள் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அது ஊடக நண்பர்களான நீங்களே நிறைய கருத்துக்கள் நீங்கள் பொது வழியில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்களும் இது அப்படியே தான் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போது கட்சியினுடைய அமைப்பு, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அந்த நேரம் பார்த்து ஒரு அவகாசத்தில் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையில் பண்ணும்போது இது எல்லாமே மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு பாதுகாக்கிறதுக்கான ஒரு லட்சணமாக தெரியல. ஸோ அதுக்காக இது மக்களை புரிஞ்சுப்பாங்க, ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அதுக்கான தீர்ப்பு கொடுப்பாங்க. மேடம் ஒரே ஒரு கேள்வி மேடம், கடைசியா இந்த பாஜக தென்சென்னையில் போட்டியிடுறதுக்கு ஆள் இல்லைன்னா தமிழிசை கவர்னர் பதவி தென்சென்னையில் போட்டியிடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்ல, கட்சியில் ஜென்ரலாக
ரைட் மேடம். ஓகே ஓகே. மேம் பாஜக வந்து 29 அவருடைய வெற்றி வாய்ப்பு அங்க எப்படி இருக்கும்? இதுதான் இவ்வளோ நேரமும் அதை பற்றி தான் நான் பேசியிருந்தேன். ஸோ நம்ம பார்ப்போம்.